அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களுக்கு அளித்த மதிப்பை வேறு எந்த மதமும் அளிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நான் உங்களை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தேன். அவரது பார்வையில் நற்காரியம் செய்யும் பெண் ஆணுக்கு இணையான நன்மையினை பெறுவாள் என்று சூரா அல் ஹுஜூராத்தில் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் 5 வேளை தொழுகையை தொழுவாள், ரமலான் மாதம் நோன்பு நோற்பாள், தனது கற்பை பாதுகாப்பாள். கணவரின் ஆணைக்கு செல்லும் பெண் அவள் எந்த வாசலில் வேண்டுமானாலும் சொர்க்கத்தில் நுழையலாம். நம்முடைய நேர்மையும் கீழ்ப்படியும் நடத்தையுமே நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தனது கணவனை இழந்த பின்பும் தனது குழந்தைகளை நம்பிக்கையோடு வளர்த்தாள், அவள் மறுமையில் எனக்கு அருகில் இருப்பாள் என்று. அதாவது தன் குடும்பத்தின் பொறுப்பை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வது மிக பெரிய நன்மையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கம் நல்ல மனைவிகளால் நிரம்பியுள்ளது. நல்ல மனைவி என்பது கணவனுக்கு மரியாதை கொடுப்பவள், வீட்டை அமைதியாக வைத்திருப்பவள், அல்லாஹ்வை நினைத்து வாழ்பவள். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யார் என் மீது அதிக அன்பு பெற தகுதியானவர் என்று. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது தாய் என்று. அவர் அடுத்த முறையும் கேட்டார். அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்றார்கள். அவர் 3வது முறை கேட்டார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தந்தை என்று கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். ஒரு தாயினுடைய தியாகம் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக துஆ செய்யும் போது அல்லாஹ் அவளது துஆவை ஏற்றுக்கொள்வான். துஆவின் சக்தி அவள் இதயத்திலிருந்தே வரும் அன்பும் நம்பிக்கையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 பெண்கள் உலகில் சிறந்தவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வின் அன்பை நாடியவர்கள் இவர்கள். பொறுமையிலும் தக்வாவிலும் முன்னணியில் இருந்தவர்கள் இவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பெண்களின் நற்காரியங்கள் அவளது முகத்தில் ஒளியாகும். அவள் மறுமையில் சொர்க்க வாசலில் அழைக்கப்படுவாள். அல்லாஹ்வின் அருளால் நித்திய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இம்மானில் நிலைத்திருக்க செய்து நம்முடைய வாழ்க்கையை நற்காரியங்களால் நிரப்பி மறுமையில் நம் அனைவருக்கும் சொர்க்க வாசலை திறந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.